அஸ்ஸலாமு அலைக்கும் மக்கா. எப்போவுமே வாத்து துறக்கிறது தான் காட்டியிருப்பேன். இன்றைக்கி என்ன கோழி துறக்கிறது காட்டுறேன்னா ஒன்றும் இல்லை, சும்மா தான், வேறு எதுவும் கிடையாது. இவன் ஏன் நிற்கிறான்னு நான் கடைசியாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம லாஃப்ட்டுக்கு போயிட்டு கூப்பிடாமே கைக்கு வந்துடுறாங்க. அதனால் இவங்க கையில் சாப்பாடோடு எடுத்துகிட்டு போய் நின்றேன். அப்பயும் வேகமாக வந்தாங்க. சரி சாப்பாடு இல்லாமல் சரி சும்மா தான் மக்கா கை வச்சு நின்று இருந்தால் வந்து உட்காந்தாங்களா. அதுக்கப்புறம் தான் நல்லா போஸோடு நின்றேன். அழகாக வந்து உட்காந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம கம்மல் நினைத்து ஒருத்தர் வந்து கேட்டுருந்தாங்க, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு. அது ஏன் அப்படி பண்ணேன்னா, நம்ம லாஃப்ட்டில் வந்து 14 புறா போயிடுச்சு மக்கா. இப்படி தான் 12 சிக்கு போயிடுச்சு. 2 பெரிய புறா எல்லாத்தையுமே வந்து எலி கடிச்சு போயிடுச்சு. வேறு எதுவும் கிடையாது. பூனைக்கு வாய்ப்பில்லை. வேறு எதுவுமே உள்ள வரத்துக்கு இடமே இல்லை. சின்னதாக ஒரு ஹோல்ஸ் இருக்குது. அதை எலி நானே பார்த்துருக்கேன். அதுதான் எலி தான் வந்து நம்ம சிக்கெல்லாம் வந்து அடித்து காலி பண்ணிடுச்சு மக்கா. அப்போ தான் காலையில் ஆச் ஆகும் மக்கா. ஆனால் என்ன பண்ணுவோம், சாயந்தரம் பார்த்தா சிக்கு இருக்காது அந்த இடத்துல. தூக்கிட்டு போயிடும். 2 சிக்கு அழகாக பொறிச்சு இருந்துச்சு. அதையும் தூக்கிட்டு போயிடுச்சு. எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும் நீங்களே சொல்லுங்கள். எனக்கே மனசு கேட்கல தான் அது சாவடிக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, அதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். அது ஒன்றும் எனக்கு தப்பாக தெரியல மக்கா. அதுதான், வேறு எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் மக்கா, நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட வரேன். வட்டமம்மி.